சென்னை கொட்டிவாக்கம் பகுதியில் மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவரன் அபே செய்யப்பட்டதில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைக்காக கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டேனியல் வழங்க இருக்கலாம். டேனியல், இது குறித்த மேலும் கூடுதல் தகவல்கள். சரவணன், சென்னை கிழக்கு கடற்கரை சாலை கொட்டிவாக்கம் லட்சுமண பெருமாள் தெருவை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் மகேஷ்குமார், அவரது மனைவி அலமேலு இருவரும் தனியாக வசித்து வருகிறார்கள். இவர்களது இரு மகளுக்கும் ஏற்கனவே திருமணம் நடைபெற்று அவரது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். மகேஷ்குமார், அலமேலு தம்பதியினர் தனியாக வசித்து வருவதால் தனது மூத்த மகள் ஐஸ்வர்யா மூலம் 2 மாதம் முன்பு நேபாள் நாட்டைச் சேர்ந்த ரமேஷ் என்பவரை காவலாளியாக பணியில் சேர்த்துள்ளனர். காவலாளி ரமேஷின் மனைவி பினிதாவும் மற்றும் இவர்களது 3 வயது குழந்தையுடன் இதே வீட்டில் தங்கி வேலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில மகேஷ்குமார், அலமேலு தம்பதியினர் வேலூரில் உள்ள காவேரிப்பாக்கம் என்ற ஊரில் குலதெய்வம் கோயிலுக்கு நேற்று 14ஆம் தேதி காலை சுமார் 7 மணி அளவில் சென்று இருவரும் பின்னர் இரவு 9:30 மணி அளவில் வீடு திரும்பியுள்ளனர். அப்பொழுது வீட்டில் காவலாளி மற்றும் பணிப்பெண் இருவரும் இல்லாததால் வீட்டுக்குள் நுழைந்த போது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது படுக்கை அறையில் வைத்திருந்த பீரோவின் சாவியை எடுத்து பீரோவில் வைத்திருந்த 60 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டு தெரிய வந்துள்ளது. பின்னர் இதை குறித்து மகேஷ்குமார் நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து நீலாங்கரை போலீசார் தற்பொழுது நேபாளத்தைச் சேர்ந்த வீட்டின் காவலாளி ரமேஷ், அவரது மனைவி பினிதா ஆகிய இருவரையும் நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியதை போலவே வீட்டை உடைத்து நகையை கொள்ளையடித்து நாடகமாடியுள்ளனர். 60 சவரன் கொள்ளையடித்த வழக்கில் நீலாங்கரை சரக உதவி ஆணையர் பரத், நீலாங்கரை குற்றப்பிரிவு ஆய்வாளர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் தலைமையில 3 தனிப்படைகள் அமைத்து வீட்டு வேலை செய்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு தப்பிச் சென்ற தம்பதியினரை தற்போது தீவிரமாக தேடி வருகின்றனர். இதனால அந்த பகுதியில வீட்டு காவலாளி வீட்டை கொள்ளையடித்து சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி டேனியல்.